வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தில் பங்கேற்குமாறு போலந்து தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் டாபர் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்து சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் பத்மினி ரவுத் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தில் பங்கேற்குமாறு போலந்து தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக போலந்து சென்றுள்ள அவர் அந்நாட்டு பிரதமருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின்போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். உக்ரைன் மற்றும் மேற்காசிய பகுதிகளில் நடைபெற்று வரும் மோதல்கள் கவலையளிப்பதாக அவர் தெரிவித்தார். எந்தவொரு பிரச்சினைக்கும் மோதல் ஒரு தீர்வாக அமையாது என்றும் பிரதமர் கூறினார். பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்தியில் 3வது முறையாக பிஜேபி அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களுக்குள் 11 லட்சம் மகளிர் லட்சாதிபதிகளாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான சான்றிதழ்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 25ஆம் தேதி வழங்க உள்ளதாக தெரிவித்தார். அன்றைய தினம் மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்கைனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்க உள்ளதாக அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் நிதியையும் பிரதமர் விடுவிக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை மீட்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். இன்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மீனவர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய மீனவர்கள் எல்லை தாண்டும் போது பல காரணங்களாக இருக்கிறது. என தட்பவெட்ப சூழ்நிலை, கால சூழ்நிலை, புயல், ஏதாவது ஒரு காரணத்தினால அவர்கள் வெளியில போக வேண்டிய சூழ்நிலை ஆகிறது. அந்த நேரத்தில் குறிப்பாக இலங்கை இராணுவத்தால் நம்மளுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் உடனடியாக தலையிட்டு அவர்களை பத்திரமாக மீட்டுக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய படகுகளை கூட விடுவதற்கு நாம் நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். முன்னதாக கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரு எல் முருகன் மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டுதான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறினார். ஒரு புதிய கல்விக் கொள்கை வேண்டும் என்பது இந்த நாடு இப்ப இருக்கிற நிலைமை எந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள். புதிய இந்தியா, புதிய பாரதம், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய மைண்ட், அவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமாக சர்வதேச அளவில் நாம் போட்டி போடுகின்ற மாணவர்களாக, திறம் பெற்றவர்களாக, ஸ்கில்டு மேன் பவர்களாக வர வேண்டும் என்பதற்காக தான் ரிசர்ச், இன்னோவேட்டிவ், டிசைன், ஸ்கில் இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோம். திண்டிவனத்தில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் டாபர் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. சிப்காட் உணவு பூங்காவில் அமையவுள்ள இந்த உற்பத்தி ஆலைக்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்திடப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தமிழகம், கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியின் நீர்வளத்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சூதுபவள கல்மணியில் குழிவான முறையில் செதுக்கப்பட்ட திமிலுள்ள காளை கண்டறியப்பட்டுள்ளது சிறப்பு அம்சமாகும் என்று மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் கடந்த 2 கட்ட அகழாய்வில் 15 சூதுபவள கல்மணிகள் கிடைக்கப்பெற்றதாகவும் கூறியுள்ளார். இருப்பினும் சீரும் திமிலுள்ள காளை கிடைக்கப்பெற்றிருப்பது இதுவே முதல் முறையாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார்.
இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமூக நீதியை காப்பதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமாகிறது என்றார். மத்திய அரசின் சார்பில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் திரு ராமதாசு அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி. மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல். விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினிமயமாக்கல். காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும், மத்திய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் வடபகுதிகள், மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய கர்நாடக கடலோர பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மாவட்டச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் எல்லப்பட்டி ஊராட்சியில் மாநில அரசின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 179 வீடுகளை கட்டுவதற்கான பணிகளை உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வேளாண் பணிகளுக்கு தேவையான உரம் கையிருப்பில் உள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சியில் மேல்நிலை குடிநீர் தொட்டி பராமரிப்பு குறித்து ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் வட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் இன்று ஆய்வு செய்தார். தருமபுரி மாவட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் 13 கோடி ரூபாய் அளவிற்கு கல்விக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி சாந்தி கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று ஆய்வு செய்தார். செங்கல்பட்டில் இன்று நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். பழனியில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறவுள்ள அனைத்துலக முருகன் மாநாட்டிற்கான வரவேற்பு காணொலி வெளியிடப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் பத்மினி ரவுத் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் 9 புள்ளிகளை பெற்று அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ரெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் செங்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-13 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ஜெயபோன் மீபத்தோங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கர ஞான தத்து தலசிலா மற்றும் அபினவ் கர்க் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 15 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் ராகுல் கடபகுலா, வேதாந்த் பஹ்வா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரஷ்மி கணேஷ், சைனா சிக்கந்தர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ், இங்கிலாந்தின் லூகா பவ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரீஷ் முத்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மாலத்தீவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறியதன் மூலம் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க அவர் தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தில் பங்கேற்குமாறு போலந்து தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். திண்டிவனத்தில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் டாபர் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்து சர்வதேச மகளிர் செஸ் போட்டியில் இந்தியாவின் பத்மினி ரவுத் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.